எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி அண்ட் பேசிக்கலி கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் தான். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஓகேங்களா? சைக்கோதெரப்பி, ஃபேமிலி தெரப்பி, ப்ளே தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ட்டு. இது எல்லாமே நம்ம எப்படி இந்த ஒரு தெரப்பி சீரியஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்ம ஒரு தெரப்பியில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாகவோ எதெல்லாம் நம்மளுக்கு பேசிக் தெரியணுமோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் ஷுர் தட் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு வீடியோ நல்லா ஷார்ட்டாக கிறிஸ்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு வீடியோலையும் அப்படியே ஒரு சீரியஸாக வீடியோ போட்டுட்டு ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம சைக்கோதெரப்பினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோன்னா, A to Z சைக்கோதெரப்பினா என்ன ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம பேசிக்லேருந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரியே டிஃப்ரெண்ட் தியரிஸ்லாம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஆஸ் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாகவும் ஆஸ் ஒரு பர்சனாகவும் இல்லை ஒரு ஃப்யூச்சர் கவுன்சிலராகவும் இந்த பேசிக் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் செமிஸ்டராக இருந்தாலும் சரி, 4th செமிஸ்டராக இருந்தாலும் சரி, இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, சைக்கோதெரப்பினா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம், வாட் இஸ் சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான வேர்டாக புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்போது கிடச்சதுக்கப்புறமேட்டு சைக்கோதெரப்பி கிடச்சதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க என்னத்தமாக சொன்னாங்க, சிம்பிள் வேர்டில் சொன்னாங்க, சைக்கோதெரப்பிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ டாக்கிங் கியூர். அதாவது பேசிக்கிட்டே நம்ம பேசுகிறனாலேயே, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறனாலேயே வந்து க்யூர் நடக்குது. அந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து சைக்கோதெரப்பின்னு ஒரே சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல்லாக அட் த சேம் டைம் ஒரு வேக் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருந்தாங்க சைக்கோதெரப்பிக்கு. ஸோ சைக்கோதெரப்பினா ஃபஸ்ட் என்ன, டாக்கிங் கியூர். அப்போ அதில் யார் பேசுகிறாங்கன்னா, ஆஸ் அ கிளைண்ட்டாக இருக்கட்டும், அவங்க தனக்குள்ளே இருக்கிற விஷயத்த பேசுகிறாங்க. அண்டு யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து சைக்கோதெரப்பி அப்படின்றத ஒரு சிம்பிள் டேர்மாக சொல்லியிருந்தாங்க. பட் இதை ப்ராப்பராக, ஓகேங்களா, சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டெஃபினிஷனாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் இந்த இதை, அதை அப்படி நம்ம சீக்வன்ஸாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைக்கோதெரப்பி அப்படின்னா என்ன, இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ்? சைக்கோதெரப்பி இஸ் பேசிக்கலி அ ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ட்ரீட்மெண்ட் எப்போ பண்ணுவீங்க? ஒருத்தர் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் சைக்காலஜிக்கல் டிஸார்டர். ஓகே, இல்லையா? மால் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த வேர்டெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ மால் அடாப்டிவ், மால் அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாமே வந்து யார் ஒருத்தர் நார்மலாக இல்லாமல் இருக்காங்கல்ல, அந்த சுச்சுவேஷனில் அந்த ஏஜில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் அப்படி பிஹேவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் மால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ சைக்கோதெரப்பி இஸ் நத்திங் பட் அ ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் யாருக்கு கொடுக்குறோம்? ஒன்று சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மால் அட்ஜஸ்டட் அந்த மாதிரி ஆளுங்களுக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக் இது நாட் அ நார்மல் டெக்னிக். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் டெக்னிக். ஸோ அகெயின் சைக்கோதெரப்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து கைடன்ஸோ நார்மல் விஷயம் கிடையாது, இது ஒரு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட். அப்போ ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்ளம் என்ன? சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இல்லை மால் அடாப்டிவ். ஓகேங்களா? அவங்களுக்காக கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக். இந்த டெக்னிக்கில் அந்த டெக்னிக் கேன் பி எனிதிங். ஓகேங்களா? அந்த டெக்னிக் கேன் பி, சே ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கோ அனாலிசிஸ் டெக்னிக்காக இருக்கலாம், இல்லை சம் குரூப் தெரப்பியாக இருக்கலாம், இல்லை சம் பிஹேவியரல் தெரப்பியாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். திஸ் டெக்னிக் கேன் பி எனிதிங் பட் இட் ஷுட் பி அ ப்ரொஃபஷ்னல் டெக்னிக். ஸோ கீவேர்டு என்னது? இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டு விஷயத்துக்காக கொடுக்குறோம். என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கை. அந்த ப்ரொஃபஷ்னல் டெக்னிக் கேன் பி எனிதிங். ஓகே, அது சைக்கோ அனாலிட்டிக்காக இருக்கலாம், குரூப் தெரப்பியாக இருக்கலாம், இல்லை பிஹேவியரல் தெரப்பியாக இருக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் இப்போ நான் சொன்னேன்ல, இதை நீங்கள் எழுதுங்கன்னா அதுதான் டெஃபினிஷன் ஃபார் சைக்கோதெரப்பி. பேசிக்கலி you are giving some treatment using a professional technique. Okay, ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அந்த டெக்னிக் கேன் பி எனிதிங்.
வச்சு ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ தட் வரவர் சைக்காலஜிக்கலி டிஸார்டராக இருக்கட்டும், மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் அந்த சைக்காலஜி டிஸார்டர்லேருந்து வெளியே கொண்டு வரீங்க. மால் அட்ஜஸ்டட் பேஷண்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க. ஓகேங்களா? மால் அடாப்டிவ்னு வேர்டு பார்ப்பீங்க ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சைக்கோதெரப்பியோடைய டெஃபினிஷன். ஓகே, அண்ட் சைக்கோதெரப்பியோட இன்னும் டெஃபினேஷன் கொடுத்துருக்கா பாருங்கள். இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ். இட்ஸ் நாட் அ நார்மல் கைடன்ஸ். ஓகே, இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ். எல்லாருமே கொடுக்க முடியாது இதை. ஒன்லி ட்ரெயின்டு ஆன ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் எதை சால்வ் பண்ணுறீங்க, ஒருத்தருடைய பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் எமோஷ்னல் ப்ராப்ளம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேலே பார்த்ததுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே பார்த்த நம்ம விஷயம் ட்ரீட்மெண்ட்டு, இங்கே வந்து நம்ம கொடுக்கறது கைடன்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் கொடுக்குது இந்த ரெண்டு வேர்டுக்கு. எந்த ரெண்டு வேர்டுக்குன்னா சைக்கோதெரப்பிக்கும் கவுன்சிலிங்க்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸும் சைக்கோதெரப்பி கொடுப்பாங்க, சைக்கோதெரபிஸ்ட் ஆக்சுவலி கவுன்சிலிங் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலேயுமே மேட்சிங் இருக்குது. இன்னும் நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்ப்பீங்க, ரெண்டுத்துலேயுமே அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, பட் இந்த ரெண்டு டெஃபினிஷன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மேலே நம்ம எழுதுனது சைக்கோதெரப்பி, இங்கே எழுத போகிறது நான் வந்து கவுன்சிலிங். ஸோ இப்போ கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கைடன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு கைடன்ஸ். மேலே நம்ம பார்த்தது சைக்கோதெரப்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே, வேறஸ் கவுன்சிலிங்கிறது ஒரு கைடன்ஸு. ஓகே, இது நார்மலான கைடன்ஸ் இல்லை, ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ். எல்லோரும் கொடுக்குற கைடன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலால் மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு கைடன்ஸ். ஸோ தட் இதில் என்னென்னலாம் நம்ம சால்வ் பண்ணுறோம், மேலே பார்த்தோம்னா ரெண்டு விஷயம், மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸார்டர். பட் இங்கே வந்து சில பேருக்கு வந்து ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஓகேங்களா? பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும், மேபி சம் எமோஷ்னல் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூப்பர்ஃபிஷியலான விஷயத்துக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக கைடன்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அந்த ப்ரொசீஜர் பேர் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? மால் அட்ஜஸ்டடாக அந்த பர்சன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டெம்பரவரியாக அவருக்கு ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, மேபி ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், இல்லை எமோஷ்னலாக ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கைடன்ஸ் இருக்குல்ல, அது பேர் தான் வந்து கவுன்சிலிங். ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்குமே வந்து ஆக்சுவலி நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஃப்யூச்சரில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி அப்படின்னா உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு, நான் இப்போ இந்த ஃப்ளோவாக எழுதுனால இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, சைக்கோதெரப்பிங்கிறது ட்ரீட்மெண்ட், வேறஸ் கவுன்சிலிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி கைடன்ஸ் சர்வீஸ். ஓகே, ஸோ கவுன்சிலிங்கில் வந்து நிறையா இருக்கும். அதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் கைடன்ஸ் பண்ணார் அப்படின்னா அது வந்து கவுன்சிலிங். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சைக்கோதெரப்பியோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி அ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது வந்து ட்ரெயின்டு பர்சனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதில் வந்து அவர் இந்த 3 விஷயத்தை பண்ணுறாரு. ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன மாதிரி அவர்கிட்ட பேட்டர்ன் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணலாம், ஃபைனலாக அவர் லைஃப்பில் எப்படி ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தை கொண்டு வரலாம். ஓகே, இந்த கம்ப்ளீட் விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நம்ம சைக்கோதெரப்பின்னா என்னென்னு பார்த்தாச்சு, கவுன்சிலிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ கவுன்சிலிங்க்குமே வந்து இவங்க இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து நிறையா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். நார்மலாக ஒரு கைடன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல், நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்த பற்றி கேட்குறீங்க, அங்கே வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார், இங்கே வந்து ஒரு நார்மல் பர்சன் இருக்கார். ஓகேங்களா? இந்த நார்மல் பர்சன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கைட் கேட்குறீங்க, எப்படி போகலாம் அப்படின்ட்டு. அவர் வழி சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு கைட் பண்ணுறாரு, இந்த பக்கம் போகாதீங்க, இந்த வழியாக போங்க, இங்கே இந்த டிராஃபிக் இருக்கும். இதெல்லாமே வந்து இதே ஹெல்ப்பை தான் நார்மல் பர்சனும் கொடுப்பாங்க, டிராஃபிக் போலீஸும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் நார்மல் பர்சன் இஸ் நாட் அ ட்ரெயின்டு பர்சன். ஓகே, பட் டிராஃபிக் போலீஸுங்கிறவர் இந்த விஷயத்துக்காகவே ட்ரெயின்டு பண்ணப்பட்டவர். ஓகே, ஸோ கொடுக்கறது சேமாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்டு பர்சன் மூலிமா கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெயின்டு பர்சன் மூலிமா உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது பேர் தான் வந்து கவுன்சிலிங். ஸோ ட்ரெயின்டு மூலிமா கிடைக்கிற ஒரு கைடன்ஸ் தான் கவுன்சிலிங். இதை மட்டும் நல்லா மைண்டில் நான் வச்சுங்க. ஓகே, அண்ட் கவுன்சிலிங் வந்து நிறைய வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், சயின்டிஃபிக்கலி டெரைவ்டு சைக்காலஜிக்கல் நாலேஜ், இது அப்படியே ஒரே வேர்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்கிறோம்ல, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சைக்காலஜிக்கல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சயின்டிஃபிக்கலி டெரைவ்டு சைக்காலஜிக்கல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ தட் ஒருத்தருடைய ஹியூமன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதுவும் வந்து ஒரு கவுன்சிலிங் தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கிறதுல ஹெல்ப் தான் பண்ணுறோம்.
நீங்கள் அந்த பர்சனை கம்ப்ளீட்டாக திருத்தலை, அவங்களாவே திருத்திக்கிறதுக்கு we are giving one chance to them. Okay, so we are giving them help, we are providing all the guidance so that they can help themselves. ஓகே, ஸோ இதனால தான் வந்து ஹெல்பிங் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், யூ ஆர் லீட் டு அ ரெசல்யூஷன் ஆஃப் கிளைண்ட்ஸ் ப்ராப்ளம். நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டி, அது என்ன ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டியும் அந்த பண்ணுற ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீட் செட் இருக்குல்ல, அது மூலிமா ஃபைனலாக கிளைண்ட் அவரோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிறாரு. ஓகே, தென் தட் ப்ராசஸ் ஆல்சோ கால் அஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி கீ டிஃப்ரென்ஸ்? கவுன்சிலிங்க்கும் சைக்கோதெரப்பிக்கும் என்ன கீ டிஃப்ரென்ஸ்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கிளியர் கட் வேர்டு, தேர் ஆர் நோ எசென்ஷியல் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ எசென்ஷியல் டிஃப்ரெண்ட், மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிட்டேட்டிவ்லி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. குவாலிட்டேட்டிவ்லி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் குவான்டிடேட்டிவ்லி தான் வந்து அவங்க டிஃப்ரென்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ப்ரொசீஜருக்குமே. ஓகே, இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இஃப் யூ சி, கவுன்சிலர் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட் போத் ஆர் என்கேஜிங் இன் தி சேம் பிஹேவியர். சேம் பிஹேவியர்னு என்ன? நீங்கள் உட்காந்து முன்னாடி இருக்கிறவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்குறீங்க, லிசனிங், யூ ஆர் கொஸ்டினிங் தெம், யூ ஆர் இன்டர்பிரிட்டிங் how they are behaving. Okay, what is their verbal as well as non-verbal cues. அந்த சமயத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, பேனிக் ஆகுறாங்களா, கையிலலாம் வந்து ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஆகுதா, யூ ஆர் இன்டர்பிரிட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, அண்ட் தென் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங், அட்வைசிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ கவுன்சிலரும் சைக்கோதெரபிஸ்ட் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்து குவான்டிடேட்டிவ்லி தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவான்டிடேட்டிவ்லி இவ்வளோ பெரிய பேராகிராஃப்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளாக வந்து இங்கே வந்து சைக்கோதெரப்பின்னு போட்டுக்கலாம், இங்கே கவுன்சிலிங். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைக்கோதெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டைரக்டிவ். ஓகே, லெஸ் டைரக்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஓவராக டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு. நம்ம முதல்ல பார்த்தோம்ல டாக்கிங் கியூர், அவங்கள பேச வச்சு, ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஓவராலாக டைரெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டீங்க, அவங்கள பேச வச்சு அவங்கக்கிட்டேருந்து கொண்டு வர பார்ப்பீங்க. ஆனால் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ இப்படி கொடுக்குற ஏரோ அப்படின்னா மோர் ஆஃப் அ டைரக்டிவ், பட் ஹியர் லெஸ் ஆஃப் அ டைரக்டிவ், ஹியர் மோர் ஆஃப் அ டைரக்டிவ். அதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஓகே, சைக்கோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா வி ஒர்க் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன், பட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டியூரேஷன், மேபி 2-3 செட்டிங், 4 செட்டிங், பேஸ்ட் அப்பான் தி டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டி ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் கம்மிங் ஃபார் தட் கவுன்சிலிங். ஓகே, பட் சைக்கோதெரப்பிங்கிறது டெஃபினெட்லி இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், நீங்கள் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ இந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாங்கராக இருக்கும். ஓகே, அண்ட் சைக்கோதெரப்பியில் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி லிட்டில் டீப்பர் விஷயங்கள். ஓகேங்களா, மேபி அவங்க ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள். சைக்கோதெரப்பியோட மெயின் இதுவே அன்கான்ஷியஸில் இருக்கிற விஷயங்களை கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வர்றது. ஓகேங்களா, ஸோ கன்வர்சேஷனாக இருக்கட்டும், பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஈவன் கொஸ்டினாக இருக்கட்டும், ரொம்ப டீப் கொஸ்டினாக இருக்கும், அவங்கள திங்க் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு டீப்பர் கொஸ்டின் வந்து கவுன்சிலிங்கில் நடக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அகெயின் நான் பார்த்தீங்களா மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் குவான்டிடேட்டிவ்லி தான் டிஃப்ரெண்ட். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தனித்தனியாக எக்ஸாம்பிளாக கொடுக்குறது. ஓகேங்களா, ஈவன் ஃபீஸ் இருக்குல்ல, சார்ஜ் பண்ணுறது ஃபீஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி சைக்கோதெரப்பிக்கு வந்து ஃபீஸஸ் ஆர் மோர். ஓகே, வேறஸ் கவுன்சிலிங்க்கு வந்து ஜென்ரலாக ஃபீஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அண்டு கிளையண்ட் வந்து ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஓகே, சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க. ஓகேங்களா, இங்கே என்ன எழுதிக்கலாம்னா சிவியரிட்டி ஆஃப் தி பேஷண்ட். ஓகே, சிவியரிட்டி ஆஃப் தி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சைக்கோதெரப்பி. பட் கவுன்சிலிங்க்கு வந்து அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி தான் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வாட் இஸ் சைக்கோதெரப்பி, வாட் இஸ் கவுன்சிலிங், டெஃபினிஷன் பார்த்தோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சேம் தான், எசென்ஷியலி நோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். குவாலிட்டேட்டிவ்லி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பார்த்தோம், ஆனால் குவான்டிடேட்டிவ்லி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. தீஸ் ஆர் தி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க, சைக்கோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாட் ஆர் ஆல் தி குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அதை வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹன்ஸ் ஐசனெக் அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் த எஃபெக்ட் ஆஃப் சைக்கோதெரப்பி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட்டு 50 இயர்ஸ் ஆஃப் தெரப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேசிக்கலி ஒரு கிளியர் கட் எவிடன்ஸ் கிடையாது. எதை பற்றி சொல்கிறாருன்னா, கிளியர் கட் எவிடன்ஸ் கிடையாது. அதாவது சைக்கோதெரப்பி ஆக்சுவலி பர்சனை வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸே இல்லைன்ட்டு ஒரு பெரிய பாம்பை வந்து தூக்கி போட்டார். எல்லாருக்குமே வந்து டவுட் ஆகிடுச்சு, என்னப்பா இவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா யாருமே இவ்வளோ போல்டாக சொல்ல முடியாது. பாருங்களேன், தெர் இஸ் அ நோ ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் எக்ஸிஸ்டட் இன் தி பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆஃப் சைக்கோதெரப்பி. சைக்கோதெரப்பிக்கு எந்த பெனிஃபிட் இல்லைன்ட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக 2/3 ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நார்மலாகவே வந்து சரியாயிடுவாங்க. அது பேர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா நேச்சுரல் ரெக்கவரி ரேட் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சுரல் ரெக்கவரி ரேட்லேயே வந்து ஒருத்தர் ரெடி ஆகிடுவாங்க. விசவி சே ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கோதெரப்பி கொடுக்குறனால அதுக்கு ஒரு ரெக்கவரி ரேட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து பெரிய இது போட்டிருக்காரு. ஓகேங்களா, அவருடைய இதில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ மெயினாக வந்து இது இப்போ சொன்ன தெரியுமா, இந்த வீடியோ தான் ஒரு பேஸாக இருக்க போகுது நம்ம நாலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்காலஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு 12 மேஜர் தியரிஸ் இருக்குது. ஓகேங்களா, வேர்ல்டு ஃபேமஸ் 12 மேஜர்ஸ் தியரிஸ் இருக்குது. ஐ வுட் சே இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். அதாவது திங்கிங், அவங்க எப்படிலாம் வந்து சைக்காலஜி, மேபி சைக்கோபேத்தாலஜி, எப்படி ஒருத்தருடைய குணாதிசயங்கள், பிஹேவியர், தாட் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸாக 12 தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 12 தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதை எப்படி ஈவன் 12 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குமே வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் எண்ட் ஆஃப் த வீடியோலையுமே வந்து சூப்பராக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ட்ரா மாதிரி பண்ணி காட்டிடுறேன். அதை வச்சே உங்களுக்கு அந்த 12மே ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ ஃப்யூச்சர் கவுன்சிலராக, இல்லை ஃப்யூச்சர் டாக்டரேட் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, ஸோ அந்த ஒரு தியரியுமே என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஓவராலாக படிச்சிருப்போம். இஃப் யூ ஆர் அ 3rd sem or a 4th sem ஸ்டூடெண்ட், யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் எவ்ரிதிங். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்சாலிடேட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் டைம் யூ ஆர் சீயிங் எவ்ரிதிங். முதல் தடவை தான் இதெல்லாம் பார்க்குறீங்க இருந்தாலுமே நான் அதுக்கேற்ற மாதிரியே பேசிக்காக எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஒரு 2 to 2 minutes எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேமஸ் தியரி, சைக்கோ அனலிட்டிக் அண்ட் சைக்கோடைனமிக் ஆர் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் தியரி. பேசிக்கலி சைக்கோ அனலிட்டிக் ஆர் சைக்கோடைனமிக்னு இந்த வேர்டு வந்தாலே நம்மளுடைய ஃபேமஸ் ஆள் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேங்களா, சிக்மண்ட் ஃப்ராய்டு. இப்போ நம்ம இதில் எல்லா தியரி எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த தியரி ஒரு மனுஷனை பற்றி என்ன சொல்லுதுன்னு பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹியூமன் இருக்காங்கல்ல, நேச்சர் ஆஃப் ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதிடுறேன், they are either neutral, equal, okay, neutral or people are pessimistic, negative about the life அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நேச்சர்லாம் ஓவராலாக ஆப்டிமிஸ்டிக் ஆளுங்களாம் கிடையாது. ஒரு பேசிக் ஹியூமனோட நேச்சரை பார்த்தீங்கனாலே நம்ம வந்து நியூட்ரலாக இருப்போம், இல்லை பெசிமிஸ்டிக்காக இருப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எல்லா சைக்கோ அனலிட்டிக், சைக்கோடைனமிக், நம்ம ஃப்ராய்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டை பற்றி தான் அதிகமாக பேசுவார். ஓகேங்களா, சின்ன வயசில் உங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனாலிட்டி, ஓகேங்களா, இந்த ஈகோ, சூப்பர் ஈகோ, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஓரல் ஸ்டேஜ், ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபேலிக் ஸ்டேஜ், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜை கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க ப்ராப்பராக டெவலப் ஆகலைன்னா அந்த இடத்துலேயே அவங்களுக்கு ஃபிக்ஸேஷன் ஆகிடும். அதுதான் வந்து சைல்டுஹுட்டில் நடக்கிற அந்த ப்ராப்ளத்தினால அவருடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. இதெல்லாமே வந்து ஃப்ராய்டு சொன்னது. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா, ஹியூமனோட நேச்சர், ஹியூமனோட பிஹேவியர் இஸ் டிட்டர்மைன்டு பை சைல்டுஹுட் பிஹேவியர். அந்த சைல்டுஹுட்டுங்கிற வேர்டை வந்து நம்ம செகண்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர் பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர் ஷேப்டு பை ஏர்லி சைல்டுஹுட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பாயிண்ட் வந்து இது. ஜென்ரலாக ஹியூமன்ஸ் வந்து நியூட்ரலாக இருப்போம், இல்லை நெகட்டிவாக இருப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பிஹேவியராக இருக்கட்டும், அது எப்படி ஷேப் ஆகுதுன்னா ஏர்லி சைல்டுஹுட்டோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட், எப்பவுமே வந்து ஃப்ராய்டு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்சுவல் ட்ரைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்சுவல் ட்ரைவ், அந்த ட்ரைவ் தான் ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்தை பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி அ செக்ஷுவல், இட் கேன் பி அ அக்ரெசிவ் இம்பல்சஸ். ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா, வி ஆர் அ ப்ளஷர் சீக்கிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, எப்படி ஒருத்தருக்கு ப்ராப்ளம் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது, சைக்கோபேத்தாலஜி எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, எப்போ ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே
ப்ராப்பராக கான்ஃப்ளிக்டட், மாலடாப்டிவ் ஆர் இன்அடிக்குவேட் பேரண்ட் சில்ட்ரன் இன்ட்ராக்ஷன். சின்ன வயசுலேருந்து கான்ஃப்ளிக்டான லைஃபாகவோ, ஓகே, பர்சனாலிட்டி அந்த டெவலப் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகவோ, இல்லையா பேரண்ட் சைல்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பராக இன்ட்ராக்ஷன் சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக நடக்கலையா, அப்போது சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகிடும். சைக்கோபேத்தாலஜினா அந்த டிஸார்டர் டெவலப் ஆக இங்கே இருந்தால் வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ அனலிஸ்ட்லாம் வந்து எப்போயுமே அவங்களுடைய தெரப்பி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்ப் ஆகிட்டு இருந்தது. எதனால் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்லேருந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த தெரப்பி வந்து ஜென்ரலாக எஃபெக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம அப்போ எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்க போகிறோன்னா ஒரு 12 இதையுமே ஃபஸ்ட்டு வாட் இஸ் இட், அது வந்து என்ன சொல்லுது, மனுஷன் வந்து பேசிக் ஹியூமன் நேச்சரை பற்றி என்ன சொல்லுது, அதோட பேஸ் என்ன. இப்போ சைக்காலஜிக்கோட பேஸ் என்னென்னா ஏர்லி சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஷர் சீக்கிங், இன்ஸ்டிங்க்சுவல் ட்ரைவ், இதெல்லாம் தான் வந்து ஒரு மனுஷனுடைய ஹியூமனுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டெஃபினெட்லி இந்த தெரப்பி எஃபெக்ட் ஆகுது. எப்போ வந்து இந்த சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த நார்மல் ப்ராசஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆனாலுமே வந்து ஒரு சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஃபஸ்ட்டு தியரி. ஓகேங்களா? செகண்ட் தியரி வந்து பாருங்களேன், ஆல்ஃப்ரெட் அட்லர் அப்படின்னு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ஃப்ரெட் அட்லர் அவர் சொன்னது தான் வந்து இண்டிவிஜுவல் சைக்காலஜி தியரி. ஓகே, ஸோ அட்லரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லருடைய தியரியுடைய பேசிக் என்னென்னா, நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், நியூட்ரல் ஆர் நெகட்டிவ்னு பார்த்தோம். பட் அட்லர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் அ ஆப்டிமிஸ்டிக், இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் பர்சன். அதான் சொல்கிறார். ஆட்லர் வாஸ் அன் ஆப்டிமிஸ்ட். அவருடைய எல்லா தியரியுமே வந்து ஆப்டிமிஸ்டிக் பற்றி தான். அதாவது பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுமே யூனிக்கு. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபிக்ஷனல் பர்சனல் கோல் இருக்கும். ஓகே, அதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பீப்புள் வாண்ட் டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் தட் அச்சீவ்மெண்ட். நான் லைஃப்பில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகணும்னு நினைப்பாங்க எல்லா மக்களுமே. இவங்களுக்கு வந்து லைஃப் லாங்கில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, பேரண்ட் ரிலேஷன்ஷிப்போ சைல்டுஹுட் ரிலேஷன்ஷிப்போ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது ஆட்லரோட தியரி. ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆகுது, அதாவது சைக்கோபேத்தாலஜி இப்போ இங்கே எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிலீவ் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ஓகேங்களா, பேசிக்கலி பிலீவ் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ப்ராப்ளம்னா பேசிக்கலி என்ன சேம் பாருங்கள், மாலடாப்டிவ், inaccurate and dysfunctional belief system இருந்தா. ஓகே, either it is a maladaptive, they are not able to adaptive to the situation, or inaccurate belief system. actually ஒன்று உலகத்தில் நடக்குது என்வாயர்மெண்ட்டில், அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. inaccurate belief சிஸ்டமாக இருக்குது, இல்லை டிஸ்ஃபங்க்ஷனல் பிலீவ் சிஸ்டமாக இருந்தால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லைஃப் பாசிட்டிவ் தான். எல்லோரும் அவங்க எல்லாம் லைஃப்பில் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க பிலீஃப் சிஸ்டத்தில் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த டெக்னிக்குமே இந்த தியரியுமே வந்து ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் தியரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மனுஷனை வந்து ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்து அவர் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கொண்டு போகும்போது பீப்புள் வந்து சின்ன வயசை பற்றி அதிகமாக திங்க் பண்ணாமல் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ஃப்ரெட் அட்லர் சொன்னது செகண்ட் தியரி. ஓகே, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ல் யுங்கோட அனலிட்டிக்கல் தியரி. யுங் வந்து உங்களுக்கே தெரியும், கார்ல் யுங் வந்து நம்ம ஃப்ராய்டோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். இனிஷியலாக வந்து கார்ல் யுங் வந்து ஃப்ராய்டோட சைக்கோ அனலிட்டிக் ஆர் சைக்கோடைனமிக் அந்த தியரியோடைய இவர் கூட தான் இருந்தார் டெவலப் ஆகும்போது. பட் நம்ம எப்போயுமே பார்த்த மாதிரி தான், ஃப்ராய்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவார். அவரோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சைல்டுஹுட்டு செக்ஷுவல் ட்ரைவ், இந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட் தான் நம்மளை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி அதிகமாக பேசிகிட்டு இருப்பார். பட் யுங் வந்து என்ன சொன்னார், ஓவர் பீரியட் ஆஃப் டே பார்க்கும்போது மனுஷன் வந்து ஓவராலாக இந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம லைஃப்பில் வந்து ஏர்லி ஏஜஸ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ஆனான்னா, தெர் ஆர் சம் மிஸ்டீரியஸ் பொட்டென்ஷியல் இஸ் ஹேப்பனிங், அதாவது அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இதெல்லாம் பற்றி வந்து கார்ல் யுங் பேச ஆரம்பித்தார். ஸோ இவரோட தியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் ஆர் ஈஸ் ஆல்சோ திங்கிங் தட் ஹியூமன்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஒன்லி. ஓகே, நம்ம ஃப்ராய்டு சொன்ன மாதிரி எல்லோரும் நெகட்டிவோ பெசிமிஸ்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஹியூமன் வந்து ப்ராப்பராக பாசிட்டிவாக தான் இருப்பான், பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவான். ஒரு சம் மிஸ்டீரியஸ் பொட்டென்ஷியல் இருக்குல்ல, அவங்களோட அன்கான்ஷியஸில் இருக்கிற மிஸ்டீரியஸ் பொட்டென்ஷியல் அதுதான் வந்து அவனை ட்ரைவ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவர் எப்பவுமே அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். உங்கள் அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு டயலாக் நடக்குதுமா, அந்த இன்ட்ராக்ஷன்
அதை பற்றி அதிகமாக பேசுவார். ஓகே, அகைன் இவருமே வந்து ஆப்டிமிஸ்டிக் நேச்சர் ஆஃப் லைஃப்பை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எல்லா ப்ராப்ளமும் எப்படி சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள நிறைய அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டண்டான லைன். ஓகே, அன்ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட் ரிசைடிங் இன் அன்கான்ஷியஸ். நம்ம எல்லாரோடக்கிட்டையுமே அன்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய ரிசால்வ் ஆகாத பர்சனல் ப்ராப்ளங்கள் இருக்குது. அதுதான் வந்து சம் மிஸ்டீரியஸ் பொட்டென்ஷியலாக லைஃப்பை வந்து சில சமயங்களில் ட்ரேசஸில் வெளியே வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கான்ஷியஸாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கார்ல் யுங்கோடைய அனலிட்டிக்கல் தியரி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராய்டோடைய சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி அண்ட் சைக்கோடைனமிக் தியரி பார்த்துட்டோம், ஆல்ஃப்ரெட் அட்லர் பார்த்தோம், தேர்டு வந்து கார்ல் யுங்கோட அனலிட்டிக்கல் தியரியை பார்த்தோம். ஓகே, 4 ஜெஸ்டால்ட் தியரி. இது வந்து ஜெஸ்டால்ட் தியரி. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எக்ஸிஸ்டென்ஷியல் பிரின்சிபலை தான் வந்து பேசிக்காக வச்சுருக்கு. எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபியை பற்றி தான் வச்சுருக்கு. ஓகே, இந்த தியரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்டால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சவர். ஜெஸ்டால்ட் வந்துமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வந்து பேசிக்கலி நேச்சராகவே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஒன்லி. எக்ஸிஸ்டென்ஷியலில் நம்ம இந்த வாழ்ந்துட்டுருக்கோம்ல, ஹியூமன் நேச்சர், ஹியூமனோட ரியாலிட்டி. ஓகே, இதில் வந்து இவரோட தியரி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அவர் ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கொண்டு போவார். ஓகே, பீப்புள் ஆர் டெஃபினெட்லி ஆப்டிமிஸ்டிக். ஓகே, லைஃப்பில் வந்து மீனிங்கை பற்றி, மீனிங்லெஸ்னஸை பற்றி, ஓகே, லைஃப்பில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் தவிர்க்க முடியாத விஷயங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் டெத்து. ஓகே, இதை பற்றி அதிகமாக பேசி, ஸோ நீங்கள் வந்து வாழ்கிற காலம் கொஞ்சம் தான். ஓகே, இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ரிலீஜியஸான வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இவர் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத்தை பற்றி, ஒரு மனுஷனோட ஃப்ரீடமை பற்றி, ஐசோலேஷனாக இருக்கிறத பற்றி, லைஃபே வந்து ஒரு மீனிங்லெஸ்னஸை பற்றி, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேச ஆரம்பித்தார். ஓகே, ஸோ ஈவன் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், லைஃப்பில் என்சைட்டி வருது இல்லை, அதுவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாரு. என்சைட்டிங்கிறது தனியாக ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓவராலாக உங்கள் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் வேர்ல்டில் அது வந்து ஒரு சின்ன பார்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆகுது, அதாவது சைக்கோபேத்தாலஜி இதில் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை எப்படி நடக்குதோ அப்படியே பார்க்காம, யூ ஆர் நாட் சீயிங் தி லைஃப் ஆஸ் இட் இஸ், பட் யூ ஆர் சம்டைம் ட்ரைங் டு அவாய்ட் சம்திங். நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது லைஃப்பில், ஓகேங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, when an individual is avoids rather than confronting or coping with தி லைஃப்ஸ் கோர் இஷ்யூ, லைஃப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்து இங்கேருந்து வந்து சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதுலேயுமே வந்து எஃபெக்டிவான தெரப்பி தான், இதுவுமே எஃபெக்டிவான தெரப்பி. ஏன்னா நீங்கள் வந்து டெத்தை பற்றி, ஃப்ரீடமை பற்றி, ஐசோலேஷனை பற்றி, மீனிங்லெஸ்னஸை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்கும் வந்து ரிலேஷனை வந்து எடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க, மீனிங் கிடைக்கிது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபி. ஓகே, ஸோ ஜெஸ்டால்ட் தெரப்பி. ஸோ 4th 4 பார்த்தாச்சுல்ல. ஓகே, 4. திஸ் இஸ் 5th வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் சென்டர்டு தெரப்பி. இதை வந்து சொன்னது உங்களுக்கு தெரியும், கார்ல் ரோஜர்ஸ். ஸோ இதை வந்து ரொஜேரியன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கார்ல் ரோஜர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை ப்ரப்போஸ் பண்ணது. ஓகேங்களா, பர்சன் சென்டர்டு தெரப்பி. ஆஸ் தி நேம் சஜஸ்ட், பர்சன் தான் வந்து சென்டர், அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுலேயுமே எக்ஸிஸ்டென்ஷியல் அப்ரோச் தான். ஓகேங்களா, இதுலேயுமே வந்து இவருமே வந்து மனுஷனை வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சன், ஆப்டிமிஸ்டிக்காக தான் பார்க்குறாரு. இதையுமே பாருங்கள், எக்ஸிஸ்டென்ஷியல் அப்ரோச் டு த தெரப்பி ஒன்லி. ஓகே, இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் இஸ் அ சென்டர் அண்ட் ஹியூமனுக்கு வந்து சரியான பொட்டென்ஷியல் இருக்குது. ஹஸ் காட் அ வெரி குட் பொட்டென்ஷியல், வெரி குட் கெப்பாசிட்டி வித்தின் ஹிம், ஸோ தட் யூ கேன் ஃப்ளரிஷ். லைஃப்பில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு, பாசிட்டிவ் க்ரோத்தாக லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கு அவர்கிட்ட எல்லாருக்கிட்டேருந்தும் லைஃப் கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் பாசிட்டிவ் க்ரோத்தை நோக்கி போகலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஓகே சைல்டுஹுட் ப்ராப்ளமாக இருக்குது, உன்னால் போக முடியாது, ஓகேங்களா, உங்களால் டெவலப் பண்ண ஆக முடியாதுன்னு ஃப்ராய்டு சொன்ன மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் க்ரோத் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது, நீங்களே நினச்சாலே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலி சைல்டுஹுட்டில் நடக்கிற ப்ராப்ளம், நீங்கள் வந்து
யூ ஆர் நாட் அ லவ்வபிள் பர்சன், யூ ஆர் நாட் அ வர்த்வைல் பர்சன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதுலன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி ப்ரெசண்ட்டை பற்றி மட்டுமே அதிகமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் பேசுங்க. பாஸ்ட் ஓகே, ஃபியூச்சர் இஸ் ஓகே. ஓகே, அண்ட் லாஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி கிளைண்ட் ஹஸ் காட் தேர் கெப்பாசிட்டி ஃபார் க்ரோத். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால் என்ன ஆகுனா, வர கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். எஸ், they have got some confidence, என்னோடய லைஃப்பை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொஜேரியன் தெரப்பி ஆர் அ பர்சன் சென்டர்ட் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தெரப்பி. ஓகே, இதில் வந்து எல்லா மக்களையுமே பாசிட்டிவாக பார்க்குறாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு செல்ஃப் க்ரோத்தை கொண்டு வர்றதுக்கு, பாசிட்டிவ் க்ரோத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சனல் சென்டர்டு தெரப்பியோடைய பேசிக், கார்ல் ரோஜர்ஸோடைய பர்சனல் சென்டர்ட் தெரப்பி. ஓகே, ஸோ 6th தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் தெரப்பி. பிஹேவியரல் தெரப்பியில் வந்து இனிஷியலாக ஒரு ஹியூமன் நேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மனுஷன் வந்து பாசிட்டிவு நெகட்டிவு அப்படிங்கிற எந்த விஷயத்தை பற்றியும் இதில் பேசலை. இதோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் தெரப்பினாலே இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங். ஓகே, லேர்னிங், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரீலேர்னிங். என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தரோட பிஹேவியர் எதை பற்றி டிட்டர்மைன் பண்ணுன்னா, நம்ம பார்த்து கற்றுக்குறோம். லேர்னிங், சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேஷன் லேர்னிங். அப்சர்வேஷன் லேர்னிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை சொன்னவர் வந்து ஃபஸ்ட்டு ஜான் பி வாட்சன். ஓகேங்களா? பிஹேவியரிஸ்ட். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய ஹியூமனோடைய பேசிக் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளி என்வைரன்மெண்ட், அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, என்வைரன்மெண்ட்டு, அதுதான் வந்து அதிலேருந்து நம்ம அதுலேருந்து பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றாரு. பேசிக்கலி இந்த என்வைரன்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த என்வைரன்மெண்ட்டுங்கிறது வாட் இஸ் ஹேப்பனிங் டு தி இண்டிவிஜுவல். நீங்கள் ஆஸ் இண்டிவிஜுவலாக உங்களை சுற்றி என்ன நடக்குது, அதுதான் வந்து ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை நிர்ணயிக்கிறதே தவிர, இண்டிவிஜுவல் வந்து அவங்ககிட்ட பாசிட்டிவ் கெப்பாசிட்டி நெகட்டிவ் கெப்பாசிட்டி இதுக்கு மாதிரிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் பேசிக்காக நிர்ணயிக்குதுன்னா, அப்போ சைக்கோபேத்தாலஜி எப்படி டெவலப் ஆகுது, டிஸார்டர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக தான் வந்து உங்களோட திங்கிங் இருக்கும். சிம்பிளாக அவர் சொல்கிறார். ஓகேங்களா? நீங்கள் லேர்னிங்கை தான் கற்றுக்கிறீங்க. அதை பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் லேர்னிங், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் லேர்னிங். அதான் பாருங்கள், மால் அடாப்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த லேர்னிங் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 விதமான லேர்னிங் இருக்குது. பேசிக் லேர்னிங் ஒன்று வந்து கிளாசிக்கல், அதாவது பேசிக்கலி கிளாசிக்கல் கண்டிஷனிங் அண்ட் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஆப்ரண்ட் கண்டிஷனிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்ரண்ட் கண்டிஷனிங், இந்த ரெண்டுமே வந்து பேசிக்கலி கண்டிஷனிங், பேசிக் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங் நம்ம பார்த்துருப்போம், பாவ்லோவோடைய டாக். ஓகேங்களா? ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அது வந்து உங்களுக்கே தெரியும், எலி மூலிமா வச்சு கண்டுபிடிச்சது. பேசிக்கலி கான்சிக்வன்சஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் எலிகளுமே வந்தாலும் அது எந்த ஒரு அனிமலாக இருந்தாலுமே இதுக்கு வந்து ஓகே ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சா நான் இன்னும் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அதுக்கு எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்குதா இருந்தால் அந்த பிஹேவியர் அங்கேயே எக்ஸ்டிங் ஆகிடும், கண்டினியூ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறோம். திஸ் இஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஸோ பட் எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேர்னிங் மூலிமா தான் நம்ம லைஃப்பில் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து பிஹேவியரல் தியரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பிஹேவியரல் தியரி வந்து லேர்னிங் மூலிமா. ஸோ அப்போ மால் அடாப்டிவ், அதாவது பேசிக்கலி சைக்கோபேத்தாலஜி எப்போ டெவலப் ஆகும்னா, நீங்கள் வந்து தப்பான விஷயத்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் பர்சனாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி ஆகும். ஸோ இதுலேருந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ரீலேர்ன் பண்ண வைக்கணும் அவங்கள. ஓகே, இதுதான் உங்களோட தப்பு, இன்னிலேருந்து இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லு. ஸோ இந்த தெரப்பியுமே வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் தெரப்பி. இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி எஃபெக்டிவ் பிகாஸ் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க உங்கள் லேர்னிங் பேட்டர்ன் இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரி, பிஹேவியரல் தியரி அப்படிங்கிறது. அண்ட் நம்ம ஃபேமஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரி. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து காக்னிட்டிவ் தியரி. ஆஸ் தி நேம் சஜஸ்ட், காக்னிட்டிவ்னாலே இட் இஸ் ஆல் அபவுட் மென்டல் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுங்கிறவர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லலை, பட் என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் ஹாவ் அ நியூட்ரல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஓகே, இதில் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவ் கிடையாது, இட் இஸ் அ நியூட்ரல் நேச்சர் ஆஃப் ஹியூமன். அகெயின் காக்னிட்டிவ் அப்படின்னு வந்தாலே இதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இந்த தியரி திஸ் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு தி இண்டிவிஜுவல் தட் காசஸ் தம் டிஸ்ட்ரெஸ் பட் வாட் தே திங்க் ஆர் பிலீவ் அபவுட். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நான் இங்கே எழுதியிருந்த ஞாபகம் இருக்குங்களா, என்வைரன்மெண்ட் இருக்குல்ல, என்வைரன்மெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம கற்றுக்குறோம். இதில் போட்டிருக்காங்க இட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், அதனால தான் இந்த வேர்டை இங்கே எழுதுனது. ஓகே, பட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
என்வைரன்மெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு மட்டுமே ஒருத்தருடைய பர்சனாலிட்டியோ அவருடைய நேச்சரோ நிர்ணயிக்கப்படுறதில்லை. இட் இஸ் நாட் டிட்டர்மைன்ட் பை ஒன்லி தி என்வைரன்மெண்ட், தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதோ அதிலிருந்து வாட் யூ ஹவ் லேர்ன்ட், வாட் யூ திங்க் அபவுட் இட். ஓகே, மேபி மெனி திங் இஸ் ஹேப்பனிங் அபவுட் யூ இன் யுவர் லைஃப். ஓகே, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ABCDEன்ட்டு. இட் கேன் பி n நம்பர், எனிதிங் கேன் பி ஹேப்பன். பட் அதை வச்சு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, வாட் டு யூ பிலீவ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இது எல்லாமே நீங்கள் அதை பற்றி பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ். இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் இட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அதனால தான் அவர் என்ன கிளியராக சொல்லியிருக்காரு, இட் இஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் வாட் டு யூ பிலீவ், வாட் டு யூ திங்க் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் வந்து வாட் டு யூ திங்க்குங்கிறது காக்னிட்டிவ் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ என்வைரன்மெண்ட்டை நடக்கிறது மட்டுமே வந்து உங்களை டிட்டர்மைன் பண்ணல உங்கள் பர்சனாலிட்டியை. நீங்கள் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, தட் இஸ் தி மெயின் என்ன சொல்கிறது, அதான் வந்து ஒரு மெயின் ரீசன் ஃபார் ஒருத்தருடைய ஹியூமன் நேச்சரை வந்து டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த 2 வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ திங்க் அண்ட் பிலீவ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ. ஓகே, ஸோ இதில் எப்படி சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகும், நீங்கள் தப்பாக திங்க் பண்ணிங்கன்னா, தப்பாக பிலீவ் பண்ணிங்கன்னா, இல்லை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா, அகெயின் மால் அடாப்டிவ் லேர்னிங், இர்ரேஷ்னல் திங்கிங், இதில் போட்டு ரொம்ப இர்ரேஷ்னல் திங்கிங் ஸ்டைல்ஸ் ஆர் இர்ரேஷ்னல் பிலீவ் அபவுட் சம்திங் வாட் இஸ் ஹேப்பனிங், தென் சைக்கோபேத்தாலஜி டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து காக்னிட்டிவ் தெரப்பி ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அண்ட் எஃபெக்டிவ் தெரப்பி. பிகாஸ் திங்கிங் ப்ராசஸையே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, வாட் எவர் கேன் ஹேப்பன் இன் என்வைரன்மெண்ட், யூ ஆர் சேஞ்சிங் த வே யூ திங்க் அபவுட் சம்திங். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் வேர்ல்டு ஃபேமஸ் தியரிஸ். இதுக்கப்புறமேட்டு பார்க்க போகிறலாம் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் தியரி அப்படின்னு வச்சுங்க. ரியாலிட்டியை விட சாய்ஸ் தியரி. சாய்ஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சொன்னது வந்து வில்லியம் கிளாசர். எல்லா இண்டிவிஜுவலும் இருக்காங்கல்ல, லைஃப்பில் வந்து என்ன நடந்தாலும் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய தாட்டாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா, ஸோ யூ ஹவ் காட் பவர் டு சூஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ. இந்த விதமான தாட் தான் வரும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பிஹேவியர் தான் நான் பண்ண போகிறேங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹவ் காட் தட் பவர். ஸோ இந்த சாய்ஸ் தியரியோட பேசிக் ஃபண்டமெண்ட்டே வந்து யூ ஹவ் காட் தட் பவர் டு சூஸ் யுவர் தாட் ஆர் பிஹேவியர். அந்த தாட் ஆர் பிஹேவியரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ஃபீலிங்லேயும் உடம்புல ஃபிசியாலஜிலுமே அதோட எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஹியூமனுமே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அதிகமாக மோட்டிவேட் ஆகிறாங்கன்னா இந்த 5 விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்கிறதுக்காக சர்வைவல், லவ், பிலாங்கிங், பவர், ஃப்ரீடம் அண்ட் ஃபன். இப்போ நீங்களே உங்கள் லைஃப்பில் பாருங்களேன், இந்த 5 விஷயமே எல்லாருக்குமே தேவை. சர்வைவல் பேசிக்கலி ஃபுட்டு, ஓகேங்களா, அக்கமடேஷன், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே சர்வைவலில் வந்துடுது. லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், அஃப்கோர்ஸ் இட் கேன் பி யுவர் ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி யுவர் நெய்பர். ஓகேங்களா, எல்லாருக்குமே அந்த ஒரு அஃபெக்ஷன் வேணும். பவர், ஓகேங்களா, எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலில் வந்து ஒரு விதமான பவர் தேவைப்படுது. ஃப்ரீடம், லைஃப்பில் நீங்கள் ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் செல்ஃப், ஃப்ரீடம் டு ஸ்பெண்ட் யுவர் டைம், எல்லா விதமான. அண்ட் ஃபன், டெஃபினெட்லி லைஃப்பில் வந்து வாட் இஸ் அ பாயிண்ட் இன் லிவிங் யுவர் லைஃப் வித்தவுட் அ ஃபன், என்ன சொல்லி. ஸோ இந்த 5 தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் விஷயம். பட் இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுற, ஓகேங்களா, பவர் உங்ககிட்ட இருக்குது. அதுதான் வந்து சாய்ஸ் தியரியை வந்து சொல்லுது. அண்ட் அகெயின் சைக்கோபேத்தாலஜி எப்போ டெவலப் ஆகும், நீங்கள் வந்து தப்பான விஷயத்தை சூஸ் பண்ணும்போது. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹேங்கரை சூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க லைஃப்பில். அப்போ டெஃபினெட்லி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், உங்களுடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ரியாலிட்டி அண்ட் சாய்ஸ் தியரி, ஆஸ் அ நேம் சஜஸ்ட் ரியாலிட்டிங்கிறனால ரியாலிட்டி தெரப்பி ஃபோக்கஸஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் தி ப்ரெசென்ட். இந்த ப்ரெசென்ட்டை பற்றி மட்டும்தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ் ரியாலிட்டி தியரி. ஃபெமினிஸ்ட் தியரி, ஆஸ் தி நேம் சஜஸ்ட், விமென்ஸுக்காக பேசிக்கலி அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் முதல்ல கிடச்சிட்டு இருந்தது, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். ஓகே, ஸோ அது சோஷியலாக இருக்கட்டும், கல்ச்சுரல் ஒப்ரெஷன் நடக்குது, அதிலிருந்து விமனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். சோஷியல்லையும், அது ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே. ஓகே, ஸோ அதை பற்றி பேசிக்காக ஒன்லி மோர்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் ஒன்லி. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபெமினிஸ்ட் தியரி இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட அதிகமான பவர் இருக்கோ அவங்க கம்மியாக இருக்கிற பவர்கிட்ட இருக்காங்கல்ல, அவங்கள வந்து என்றைக்கும் மட்டம் தட்டணும், ஒப்ரெஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி மென் வந்து அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறனால விமனை வந்து சப்ரெஸ் பண்ணணும், ஒப்ரெஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே அப்படின்ட்டு நினைக்கிறதா இந்த தியரி சொல்லுது.
ஓகேங்களா. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சைக்கோபேத்தாலஜி எப்படி டெவலப் ஆகுதுன்னா, அது சோஷியலாக இருக்கட்டும், கல்ச்சரலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஈக்குவாலிட்டி இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபெமினிஸ்ட் தியரி. ஓகே. அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, ஓகேங்களா, இதில் மெயின் வேர்டு வந்து இந்த எப்படி நீங்கள் ரியாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற வேர்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஓகே. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச தியரி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அகைன் இதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்போல்லாம் ஹியூமனை பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா. ஸோ பிஹேவியரல் தெரப்பியில் மாதிரி தான் இதுலேயுமே வந்து எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி எதுவுமே சொல்லலை. பட் இதில் நம்ம லாங்குவேஜ் மென்டல் ப்ராசஸிங் பண்ணுறோம், லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பவர் ஆஃப் அ லாங்குவேஜ், மேபி அ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அ சைபர்நெட்டிக்ஸ். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒருத்தருடைய ஹியூமன் பிஹேவியரும் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து சேஞ்சுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இங்கே ஒரு சிம்பிளான வேர்டு கொடுத்துருங்க பாருங்கள். ஹியூமன்ஸ் ஆர் ஷேப்டு பை த வே தே கன்ஸ்ட்ரக்ட். ஓகே. தே கன்ஸ்ட்ரக்ட் தி ரியாலிட்டி. ஸோ வெளியே நடக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஓவரால் வியூவே ஷேப் ஆகுது. இட் இஸ் அ வெரி வெரி ட்ரூ. பிகாஸ் வெளியே உலகம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, ஹவு யூ கன்ஸ்ட்ரக்ட் தி ரியாலிட்டி. ஓகே. தட் இஸ் தி மெயின் ரீசன், தட் இஸ் தி மெயின் டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் அ ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் ஒருத்தருடைய ஹியூமன் பிஹேவியராக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஹியூமனோட எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரியாலிட்டி நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இதை போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது, பட் டெஃபினெட்லி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு இது தேவை. ஓகேங்களா. செகண்ட் லாஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகல்ச்சரல் ஆர் ஈஸ்டர்ன் தியரி. மல்டிகல்ச்சரல் ஆஸ் தி நேம் சஜஸ்ட், இதுலேயுமே வந்து மனுஷன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை இது. ஓகேங்களா. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் பவர் ஆஃப் அ கல்ச்சர் இன்ஃப்ளூயன்சிங் ஹியூமன் பிஹேவியர். ஓகே. ஒரு விஷயத்தோட ஒரு சொசைட்டியோட கல்ச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட பிஹேவியராக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், பர்சனல் வேல்யூவாக இருக்கட்டும், அது டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி என்ன சொல்கிறது, சில கல்ச்சர்லாம் வந்து மற்ற ரிலீஜியனும் மற்ற கல்ச்சரையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க, டாலரேட் பண்ணிக்கங்க, டைவர்ஸ் கல்ச்சராக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ டைவர்ஸ் கல்ச்சராக இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் அதுக்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கிற கல்ச்சரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களோட எமோஷனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஆகட்டும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் காட் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் ஓன் பிலீஃப் சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் தி கல்ச்சர். ஸோ இங்கே கீவேர்டு வந்து கல்ச்சர். மல்டிகல்ச்சரில் வந்து கல்ச்சர் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டில் வந்து பார்த்ததில் வந்து ஹவு யூ கன்ஸ்ட்ரக்ட் தி ரியாலிட்டி, இங்கே வந்து கல்ச்சர் ஷேப் தி ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. And last but definitely not the least is the integration theory or eclectic theory. ஓகேங்களா. எக்லெக்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு. எக்லெக்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய விஷயத்துலேருந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வருது. பேசிக்கலி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி. ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் ஆரஞ்சை போடுங்க, ஆப்பிளை போடுங்க, பைனாப்பிளை போடுங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் தான். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை கொண்டு வர்றது. ஓகேங்களா. இன்டிகிரேஷன் ஆஸ் தி நேம் சஜஸ்ட் சொல்லி போட்டாங்க, இன்டிகிரேஷன். ஸோ இது எப்படின்னா, இந்த தியரி எப்படி சொல்கிறாங்கன்னா, இனிஷியலி இப்போ ஒருத்தர் வராரா, அவருக்கு மேபி நீங்கள் காக்னேட்டிவ் தியரி கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா. மேபி ரியாலிட்டி தியரியை கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரிசல்ட் வருதா, நெக்ஸ்ட் தியரியை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் தியரியை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ எஃபெக்டிவ் ஹைப்ரிட் சிஸ்டம். ஒரே சிங்கிள் விஷயம்லாம் கிடையாது, டிஃப்ரெண்ட் விஷயங்களை யூஸ் பண்ணி ஹைப்ரிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் 12 மேஜர் தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தது. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 43 மினிட்ஸ் நீங்கள் கூட இருந்தனால உங்களுக்காக ஒரு சின்ன போனஸ். ஓகேங்களா. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது. அண்ட் பை த வே, நம்மளுடைய வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. வி ஆல் நோ தட் நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போ ஐ திங்க் மினிட்டில் கம்மியாகிடுச்சு. அதாவது 8 மினிட் 9 மினிட். ஓகே. கோல்டு ஃபிஷ் கூட நம்மளை விட அதிகமாக வந்து இருக்குது. ஓகே. நம்ம ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து இந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரியலி யூ ஆர் கிரேட். உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வெரி குட். ஓகே. ஸோ உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் நல்லா இருக்கிறனால சிம்பிளாக இப்போ நம்ம 12 பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம எப்படி சும்மா சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபேமஸாக வந்து பார்த்த ஆளுங்க இருக்காங்களே அவங்கள நம்ம ஞாபகம் வச்சு. ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஃப்ராய்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவரோட ஜூனியர் வந்து கார்ல் யூங். ஸோ ஃப்ராய்டு வந்து சொன்னது வந்து சைக்கோடைனமிக்.
ஓகேங்களா. யுங் சொன்னது சைக்கோ அனாலிட்டிக். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெட் அட்லர் பார்த்தோம். ஆல்ஃப்ரெட் அட்லர் வந்து இண்டிவிஜுவலை பற்றி சொன்னார், இண்டிவிஜுவல் சைக்காலஜி. ஓகே. ஃப்ராய்டு, யுங், அட்லர். வேறு என்ன பார்த்தோம்? ஜெஸ்டால்ட்டை பற்றி பார்த்தோம், ஜெஸ்டால்ட் தெரப்பி. இது வந்து பேசிக்கலி என்னது? எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபிக்கு இதுதான் இதோட பேஸு. அண்டு ரோஜரை பற்றி பார்த்தோம். ரோஜருங்கிறது பர்சன் சென்டர் ஆர் ரோஜேரியன் தெரப்பி. ஓகேங்களா. பர்சன் சென்டர் தெரப்பி, பிசிடின்னு எழுதிக்கலாம். பர்சன் சென்டர். இந்த 5 பேர் தான் வேர்ல்டு ஃபேமஸ். அவங்க பேர்லேயே தெரப்பி இருக்குது. ஓகேங்களா. ஃப்ராய்டியன் தியரின்னு சொல்லுவாங்க, யுங்கியன் தியரின்னு சொல்லுவாங்க, அட்லர் தியரின்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டால்ட் தியரி அண்ட் ரோஜர் தியரி. ஓகே. ஸோ ஃப்ராய்டு, யுங், அட்லர், ஜெஸ்டால்ட் அண்ட் ரோஜர். ஃப்ராய்டு சொன்னது சைக்கோ டைனமிக், யுங் சொன்னது சைக்கோ அனாலிட்டிக், அட்லர் சொன்னது இண்டிவிஜுவல் சைக்காலஜி, ஜெஸ்டால்ட் சொன்னது ஜெஸ்டால்ட் தெரப்பி தான், இல்லை அதை எக்ஸிஸ்டென்ஷியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸிஸ்டென்ஷியல் தியரின்னு சொல்லுவாங்க. கார்ல் ரோஜர் சொன்னது ரோஜேரியன் தெரப்பி ஆர் பர்சன் சென்டர்ட் தெரப்பி. தீஸ் ஆர் தி 5 ஃபேமஸ் பீப்புள். ஓகேங்களா. இது இல்லாமல் நம்மளுக்கு 2 தெரியும், பிஹேவியர் அண்ட் காக்னிஷன். ஓகேங்களா. ஒருத்தரோட பிஹேவியர் இல்லைனா மென்டல் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அ பிஹேவியரல் தியரி யா காக்னேட்டிவ் தியரி. பிஹேவியரல் தியரியை வந்து நம்ம ஃபேமஸ் பிஹேவியரிஸ்ட் வாட்சன் சொன்னது. ஓகேங்களா. காக்னேட்டிவ் தியரிங்கிறது மென்டல் ப்ராசஸஸ். நான் ஆல்ரெடி சொல்ல தெரியுமா, ஹவ் யூ திங்க் அண்ட் ஹவ் யூ பிலீவ். ஸோ இட் இஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ, பட் இட் இஸ் வாட் டு யூ திங்க் ஆர் பிலீவ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ தட் இஸ் காக்னேட்டிவ் தியரி. ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 தியரி ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. இதில் 5 தியரி ஆளுங்க பேரில், 2 தியரி பிஹேவியர் அண்ட் காக்னிஷன். ஓகே. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓவராலாக பேசிக்காக வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரியாலிட்டி, ஃபெமினிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஃபெமினிஸ்ட் வந்து ரியாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ 3 விதமான தியரி இருக்குது. ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த சாய்ஸ் தியரி, நீங்கள் என்ன சாய்ஸ் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணுறீங்க லைஃப்பில், அதுதான் மேட்ரு. ஃபெமினிசமில் வந்து டெஃபினெட்லி இது வந்து ஃபெமின் பீப்புளுக்காகவும், அதாவது ஃபீமேலுக்காகவும், அவங்க எப்படி லைஃப்பில் ஒப்ரஸ் ஆனாங்க, சொசைட்டியில் அவங்களுக்கு எப்படி ப்ரையாரிட்டி கொடுத்து மேலே கொண்டு வரணும், அதுதான் வந்து அதில் மெயின். கன்ஸ்ட்ரக்டிவிசமில் ஹவ் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் தி ரியாலிட்டி. இந்த 3. ஓகேங்களா. ஸோ நம்ம 5 பேரில் பார்த்தோம், 2 இந்த இதில் பார்த்தோம், 3 பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக 2, அந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்தது. ஓகே. ஒன்று வந்து மல்டி கல்ச்சர், இன்னொன்று வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறீங்க, இன்டெகிரேஷன். ஸோ இங்கே வந்து எல்லாமே முடியுது. இன்டிகிரேஷன் எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணுறது, மல்டி கல்ச்சரில் கல்ச்சர் தான். ஓகேங்களா. ஸோ டோட்டல் 12 தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே அது தியரியாக இருக்கட்டும், தெரப்பியாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இப்போ நான் சொன்னதில் ஏதாவது விஷயத்தை பற்றி 2 3 எடுத்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு எழுதினீங்கனாலே வந்து உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் சீரியஸில் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது பேசிக்னால நம்ம இவ்வளோ லாங்காக பார்த்தோம். நெக்ஸ்ட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு தெரப்பியை பற்றி, ஓகேங்களா, சூப்பராக வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோ சீரீஸில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டேக் கேர்.